வெல்கம் டு Ultramind. இந்த வீடியோவில் புதுசாக இங்கிலீஷ் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்க ஒரு பிகினருக்கும் இல்லை நம்ம வீட்டில் இருக்கிற கிட்ஸுக்கும் யூஸ் ஆகிற சின்ன சின்ன சென்டென்ஸை தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், இப்போ ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட ரொம்ப நாளைக்கு அப்புறமா பேசுகிறோம் அப்படின்னா அவங்க வந்துட்டு எல்லா ஃப்ரெண்டையும் விசாரிப்பாங்க இல்லையா? அதை வந்து அவங்கக்கிட்ட சொல்லும்போது அன்றைக்கி நான் அவங்ககிட்ட பேசினா உன்னை பற்றி கேட்டான் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? இந்த அவன் உன்னைய பற்றி கேட்டான் அப்படிங்கிறத he asked about you. he asked about youன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இப்போ யாராச்சும் நடக்காத ஒரு விஷயத்தை பற்றி இப்படி நடந்தால் நல்லாயிருக்கும், நம்ம இப்படி பண்ணலாமா அப்படிலாம் ஏதாவது சொல்கிறாங்கன்னா நம்ம சொல்லுவோம் இல்லையா? இதுக்கெலாம் சாத்தியமே இல்லை, இதெல்லாம் பண்ணவே முடியாது அப்படின்லாம். இந்த இது சாத்தியமே இல்லை அப்படிங்கிறத இட்ஸ் நாட் பாசிபிள், இட்ஸ் நாட் பாசிபிள்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா இட்ஸ் இம்பாசிபிள், இட்ஸ் இம்பாசிபிள்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நம்ம எப்போயோ பண்ண மிஸ்டேக்காகவோ இல்லை நம்ம பண்ணாத மிஸ்டேக்காகவோ வந்துட்டு எப்போ பார்த்தாலும் நம்மளே குறை சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா அப்போ வந்துட்டு சொல்லுவோம் இல்லையா? நீ என்னையே குறை சொல்லாத, நான் அதெல்லாம் பண்ணலை அப்படின்லாம். இந்த என்னை குறை சொல்லாத அப்படிங்கிறத டோன்ட் பிளேம் மீ, டோன்ட் பிளேம் மீன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இந்த சாப்பிடும் போதெல்லாம் வந்துட்டு சொல்லுவாங்க இல்லையா? இன்னும் கொஞ்சோண்டு சாப்பிடு, இன்னும் கொஞ்சம் எடுத்துக்க அப்படின்லாம். இந்த இன்னும் கொஞ்சம் எடுத்துக்க அப்படிங்கிறத ஹாவ் அ லிட்டில் மோர், have a little moreன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இப்போ நம்ம ஏதாச்சும் வேலை பார்த்துட்ருக்கோம் இல்லை ஏதாவது படிச்சுட்டு இருக்கோம், அதில் ஏதாவது டவுட்டாக இருக்குது அப்படின்னா நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்கள கூப்பிடுவோம் இல்லையா? ஒரு நிமிஷம் இங்கே வாங்க, இது என்னன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லு அப்படின்லாம். இந்த ஒரு நிமிஷம் இங்கே வா அப்படிங்கிறத கம் ஹியர் ஃபார் அ மினிட், கம் ஹியர் ஃபார் அ மினிட்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா கம் ஹியர் ஃபார் அ மொமெண்ட், கம் ஹியர் ஃபார் அ மொமெண்ட்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இப்போ இந்த சின்ன பசங்களாம் வந்துட்டு திடீர்னு கையில் ஏதாச்சும் ஒரு சாக்லேட் வச்சுருக்கு இல்லை ஏதாவது ஒரு திங்ஸ் வச்சுருக்கு அப்படின்னா அப்போ வந்துட்டு கேட்போம் இல்லையா? இது உனக்கு யார் கொடுத்தா, எங்கே வாங்கினேன் அப்படின்லாம். இந்த இது உனக்கு யார் கொடுத்தா அப்படிங்கிறத ஹூ கேவ் இட் டு யூ, ஹூ கேவ் இட் டு யூன்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இப்போ நம்மளை வீட்டில் யாராச்சும் திட்டிகிட்டு இருக்காங்க இல்லைன்னா நம்ம ஃப்ரெண்டு வந்துட்டு வேறு யாரையாவது திட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்னா அப்போ வந்துட்டு சொல்லுவாங்க இல்லையா? அவனை திட்டாத, வீடு பார்த்துக்கலாம் அப்படின்லாம். இந்த அவனை திட்டாத அப்படிங்கிறத டோன்ட் ஸ்கோல் ஹிம், டோன்ட் ஸ்கோல் ஹிம்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இப்போ ஒரு சில பசங்களாம் வந்துட்டு எப்போதுமே துருத்துன்னு இருப்பாங்க, கொஞ்சம் சுறுசுறுப்பாக எல்லா வேலையும் பண்ணுவாங்க இல்லையா? அந்த மாதிரி பசங்களாம் பார்க்கும்போது சொல்லுவோம்ல, அவன் எப்போதுமே சுறுசுறுப்பாக தான் இருப்பான், எந்த வேலையாக இருந்தாலும் சீக்கிரமாக பண்ணிடுவான் அப்படின்லாம். இந்த அவன் எப்போதுமே சுறுசுறுப்பாக தான் இருப்பான் அப்படிங்கிறத ஹீ இஸ் ஆல்வேஸ் ஆக்டிவ், ஹீ இஸ் ஆல்வேஸ் ஆக்டிவ்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இப்போ யாராச்சும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட போய் சொல்லுவோம் இல்லையா? நீ இன்றைக்கி பார்க்க அழகாக இருக்க அப்படின்னு. இந்த நீ பார்க்க அழகாக இருக்க அப்படிங்கிறத யூ லுக் பியூட்டிஃபுல், யூ லுக் பியூட்டிஃபுல்னு சொல்லலாம். லாஸ்ட் சென்டென்ஸ், இப்போ சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டு நம்மளை பயமுத்துறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க இல்லையா? பின்னாடிலேருந்து திடீர்னு கத்துறதோ இல்லை ஏதாச்சும் ஒரு ஃபேக் நியூஸை சொல்லி நம்மளை பயப்பட வைக்கிறதுக்கெலாம் ட்ரை பண்ணுவாங்க இல்லையா? அப்போ வந்துட்டு நம்ம பயப்படல அப்படிங்கிறப்ப சொல்லுவோம்ல, நான் ஒன்றும் பயப்படல, நீ தான் ஏமாந்த அப்படின்லாம். இந்த நான் பயப்படல அப்படிங்கிறத ஐம் நாட் அஃப்ரைட், ஐம் நாட் அஃப்ரைட்னு சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றாங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.